சில பேர் BMW கார் வச்சிருப்பேன், பென்ஸ் வச்சிருப்பேன். அந்த முதலாளி எப்படின்னா வீட்டிலேருந்து அதில் ஏறி உட்காந்து 12வது நிமிஷம் அவனுடைய ஃபேக்டரி வந்துடும் அல்லது அவனுடைய ஆஃபீஸ் வந்துடும், கம்பெனி வந்துடும். 12 நிமிஷம் அதில் ஜேர்னி பண்ணியிருப்பான், போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ராத்திரி 8 அல்லது 8:30 மணிக்கு புறப்படுவான். அப்போ மறுபடியும் அந்த காரில் ஏறி உட்காந்து ஒரு 12 நிமிஷம் வீட்டில் போய் அப்படியே இறங்கிடுவான். 24 நிமிஷம் தான் அந்த பென்ஸு. அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான். அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு 2 சீட்டு மேல தூக்கி அப்படி காலை போட்டு அதுல அருமையா ரேடியோ போட்டுட்டு டிங் 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 அந்த காலை ஆட்டிக்கிட்டு அவரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கதான் சாப்பிடுவாரு, லஞ்ச் அங்கதான் சாப்பிடுவாரு. அப்புறம் வேணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவார். அவருக்கு வாங்கிட்டு வருவாரு. இந்த பென்ஸ் காருக்கு ஓனர் மட்டும்தான் முதலாளிய ஒழிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற யோகம் யாருக்குன்னு கேட்டா அவர் டிரைவருக்கு தான். கடவுள் அந்த பென்ஸ முதலாளிக்கு படைக்கல, அவனுக்கு தான் படிச்சு வச்சிருக்கிறார். யாரு அனுபவிச்சாங்கிறதான சார் முக்கியம். அப்ப வாழ்க்கை என்பது நீங்கள் சேகரிப்பது அல்ல, குவிப்பது அல்ல, வாழ்ந்து அனுபவிப்பது. ஒருத்தன் என்ன பண்ணா அவனுடைய எல்லா பணத்தையும் போட்டு ஒரு தங்கத்துல ஒரு செங்கல் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டான். தங்கத்துல ஒரு செங்கல் இப்படி கூட வச்சுக்கலாம், அது செங்கலும் இல்லை தங்கமும் இல்லை, தங்கல்னு வச்சுக்கலாம். திருத்தங்கல் மாதிரி அது ஒரு தங்கல், தங்கத்துல ஒரு செங்கல் தங்கல். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவன் வீட்டு தோட்டத்துல புதைச்சு வச்சிருந்தான். தோட்டத்துல புதைச்சு வச்சுட்டு டெய்லி அதை போய் எடுத்து இப்படி பார்ப்பான். சில பேருக்கு சார் அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி இருக்கும். எவ்வளவு பேர் பாஸ்புக்கை பார்த்து சிரிக்கிறவன் இருக்கான் தெரியுங்களா, அவனுடைய பாஸ்புக்கை எடுத்து அப்படி 99 கிளப்பு அதை பார்த்த உடனே ஒரு திருப்தி இருக்கும். அந்த பாஸ்புக்கை பார்த்துட்டான்னா மறுபடியும் அதை எப்படியாவது போட்டு ரவுண்ட் பண்ணி அதை 60,000 70,000 ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி இருக்கும். இவன் டெய்லி அந்த தங்கத்தை எடுப்பான், பார்ப்பான், ஆஹா 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 அப்படின்னு திரும்பி உள்ள வச்சு போச்சுருவான். இவன் இப்படி பார்க்கறத பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்துட்டான். இவன் தோட்டத்தில் இதை வச்சிருக்கிறத கவனிச்சுட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், மறுநாள் ராத்திரி அந்த தங்கலை கிளப்பிட்டு ஒரு செங்கலை வச்சுட்டான். இவன் மறுநாள் போயிட்டு காலையில எடுத்து பார்த்தா வெறும் செங்கல். சொல்றான், ஐயோ அப்பா காணுமே, ஐயோ போச்சு அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரன் காம்பவுண்ட் சோர்ல எட்டி பார்த்துட்டு சொன்னான், டேய் அது தங்கமா இருந்தா என்ன செங்கலா இருந்தா என்ன, பார்க்கறதுக்கு அது எதுவா இருந்தா என்ன, நீ எதா அதை பயன்படுத்தவா போறே அப்படின்னா. இது ரொம்ப அருமையான விஷயம். நிஜமாவே அதை வித்துக்கிட்டு ஏதாவது நீ பண்ண போறேன்னா அது வேல்யூபிள். டெய்லி எடுத்து பார்த்துட்டு வைக்கிறதுக்கு அது எதுவா இருந்தா என்ன, வேணா கோல்டு பெயிண்ட் பண்ணி வச்சுக்க. தப்பா நினைக்காதீங்க. 100% பேருடைய இயல்பு என்ன தெரியுங்களா, அது மாதிரி அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கறதுல என்னமோ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்கள் குவித்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய நிஜமான சொத்து.